அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்கு ஐப்பசி மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே இது அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் காரணமாக சந்திக்கக்கூடிய அபரிவித மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. காலம் முழுவதும் ஆறாத காயங்களால் நெஞ்சில் மன வருத்தத்துடனும் வேதனையுடனும் இருக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு முதன்மையாக முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த வேளையில் பெருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே உச்சபலம் பெறுகிறாருங்க. ஏற்கனவே தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சபலம் பெறுவதன் காரணமாக நெஞ்சில் சுமக்கும் அனைத்து காயங்களும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது ஐப்பசி மாதம் முடிவதற்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சுப நிகழ்வுகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. என்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்று அதிசாரமாக அமர்வதோடு மட்டுமல்லாது நவம்பர் 11ஆம் தேதியில் இங்கு வக்ரகதியிலும் திரும்புகிறார். எனவே அதிசாரமாக உச்சமும் வக்ரமும் பெறக்கூடிய இந்த வேளை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பால் இந்த தருணத்தில் பல சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. கிடைப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. காலம் முழுவதும் மாறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் தாய் வழி உறவு முறைகளில் மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் விலகும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார். எனவே இந்த தருணம் என்பது குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகமும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் சகாயமான கிரகமான குரு பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அடுத்தடுத்து நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ராசியின் நீட்சி அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7.5 சனி காலகட்டத்தில் பக்கத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. லாபத்திற்குரிய நல்ல பலன்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் முழுமையாக ராகு வலம் வருகிறார். தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வர போகிறார். எனவே ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்க போகிறார். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பால் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தை உறுதியாகவே பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களை நிழல் கிரகமான ராகு லாபத்தில் இருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்.
மோட்சக்காரகரான கேதுவை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ல் வலம் வருகிறாருங்க. ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை நீக்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் கேதுவின் அமைப்பால் உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சப்தமஸ்தானத்தில் வலம் வருகிறார். தனது சொந்த ராசியான ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறாருங்க. அதிலும் சப்தம பார்வையால் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடும். ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் தொட்ட காரியங்கள் அனைத்தும் உறுதியாக வெற்றிகரமாக அமையும். என்றால் முற்பகுதியில் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய செவ்வாய் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் அமர்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கிறார். ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக உண்டு. எனவேதான் விதிவிலக்காக மேசராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் ராசியின் நாதர் அமர்ந்தாலும் கூட இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே வேளையில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் சில அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம். அதில் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த நேரம் என்பது கலைத்துறை, அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் அதே வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முழுமையாகவே இந்த மாதம் முழுவதுமே நீச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார். ராசியின் நாதர் நீச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இல்லை. அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 7 மற்றும் 8 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். வித்யாகாரகரான புதன் அதிரடியான மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். முக்கூட்டு கிரக நிலைகள் ஒன்றாக இணையும் தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் நிறைந்த நன்மையை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வருகிறார். ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார். அஷ்டமத்தில் இருக்கும் போது எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சந்திர அஷ்டம தினங்களில் நிச்சயமாக கவனத்துடன் எதிர்கொள்வதால் பல சிரமங்கள், தடைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும். மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிகவும் சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கைகூடும். காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே நிச்சயமாக கிடைக்கும்.